பாத்ரூமில் 3 மணி நேரம் உட்கார்ந்திருந்த மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதிலடி கொடுத்திருக்காரு. உதயநிதி அவர்களுக்கு நாவடக்கம் கண்டிப்பா தேவை. தன்னோட நிலையை மறந்து உதயநிதி என்ன பேசணும்னு தெரியாம சட்டசபையிலும் சரி மேடைகளும் சரி தொடர்ந்து பேசிட்டே வர, அதுக்கான பதிலடியும் சரி அதுக்கான பலனையும் சரி அவர் அனுபவிச்சுட்டே தான் இருக்காரு. அமைச்சர் நிர்மல்குமார் கரூர் கம்பெனி சாரி எம்எல்ஏ செந்தில் பாலாஜின்னு சொல்லி உதயநிதி எழுந்து சங்கி அமைச்சர்னு சொல்ல நிர்மல்குமார் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா உதயநிதிக்கு, மாண்புமிகு பாத்ரூமில் 3 மணி நேரம் உட்கார்ந்திருந்த மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர்கள் மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்திருந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் பாத்ரூம்ல 3 மணி எவ்வளவு நேரம் 5 நிமிஷம் ஆகுமா? உட்காரணும். எல்லாருக்கும் பேச தெரியும், எல்லாருக்கும் பேச தெரியும். உட்காருங்க. பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்திருந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. உட்காரணும். என்ன பேசணுமோ இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும், எங்களுக்கும் பேச தெரியும், எங்களுக்கும் பேச தெரியும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். இதுக்கு திமுக இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாருமே கத்தி கரகோஷம் போடுறாங்க. நல்ல வேளை இவர் பொம்பளை கேஸ்ல உள்ள போன எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்லாம விட்டாரு. உதயநிதி அவர்களுக்கு இது தேவைதானா? இன்னைக்கு சட்டசபை எதுக்காக கூடிச்சோ அது விஷயமா பேசுங்க. கரூர் கும்பல்னு சொன்னா உங்களுக்கு ஏங்க வலிக்குது? அவர் என்ன உத்தமரா செந்தில் பாலாஜி? அவர் மேல ஊழல் கேஸ்ன்னு சொல்லி தானே ஒரு வருஷம் ஜெயிலில் போயிட்டு உட்காந்துட்டு வந்தாரு. மக்கள் எல்லாமே பார்த்துட்டு தானே இருக்காங்க அவர் என்ன பண்ணாரு, என்ன மாதிரி ஊழல்களை பண்ணாருன்னு சொல்லி. அதே சங்கி கூட்டத்தோட தான் இன்னைக்கு நீங்க கூட்டணி வைக்கிறதா பல பேச்சுகள் போயிட்டு இருக்கு.